வணக்கம் உறவுகளே, குற்றநர்வி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அவரைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மழை காலத்தில் சுட சுட சாதம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் இந்த குழம்புக்கு வெங்காயத்தை கொஞ்சமாக அரைச்சி சேர்க்க போகிறேன். அதனால் இந்த அளவு சின்ன வெங்காயம் மாத்திரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை வெங்காயம் அரைச்சி சேர்க்கலை அப்படின்னா இந்த தாளிக்கிற டைம்லேயே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பூண்டு நல்லா வேகிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம அடித்து ரெடியாக வச்சுக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே பச்சையாக அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். அடுத்ததாக அவரைக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அவரைக்காயை 4 பீஸாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அவரைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து இது நல்லா வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு அவரைக்காய் ஒரு 1/4 பதம் நல்லா வேகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அவரைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது. குறைவான கொழுப்பு சத்து இருக்கனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி நீங்கள் அவரைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்புகளே தங்காது. இப்போ அவரைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி தக்காளியை நல்லா கொதிக்க விட்டுடணும். எந்த ஒரு காயுமே நம்ம அதிகமாக வேக வைக்கக்கூடாது. அப்போ அதோட சத்துக்கள் எல்லாமே போயிடும். 1/4 பதம் இந்த மாதிரி அவரைக்காய் வெந்த உடனேவே நம்ம தக்காளி சேர்த்துடணும். அடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும் போது இந்த காய் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துகிட்டே வரும். குழம்பு ரெடி ஆகும்போது கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக அதிகமான அளவில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்தோம் இல்லையா, அதோடவே கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது மாதிரி வெங்காயத்தை அரைச்சி கூட சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை நான் நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 கீத்து தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம சேர்த்த பூண்டு அவரைக்காய் எல்லாமே கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இந்த அவரைக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கலாம். இந்த சூப்பரான அவரைக்காய் காரக்குழம்பை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.